நேத்து நடந்த தேர்ட் ஓடிஐ மேட்ச நல்ல வேலை நம்ம பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். அவனை தோத்து மட்டும் இருந்தா வச்சுக்கோங்களேன், கௌதம் கம்பீர ஊற வச்சு அடிச்சிருப்பாங்க. நல்லபடியா பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். KL ராகுல் பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா ஏதோ 18 மேட்ச் 19 மேட்ச்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ் பாத்தீங்கன்னா ஓடிஐல ஜெயிச்சிருக்காங்க. கடைசியா எப்ப ஜெயிச்சாங்கன்னா இந்த இந்தியா நியூசிலாந்து செமிஃபைனல் மேட்ச் நடந்ததுல அப்பதான் பாத்தீங்கன்னா கடைசியா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து தான் பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டாஸ் ஜெயிச்சுட்டு ஒரு நடம் போட்டிருப்பாரு பாருங்க, இந்த டியூட் படத்துல அந்த மண்டபத்துல ஒரு நந்து வருவார்ல பிரதீப் ரங்கநாதன், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்ப. நல்ல வேலை பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இருக்கவங்க கௌதம் கம்பீர பாத்தீங்கன்னா ட்ரோலாவும் மீமாவும் பாப்பாங்கன்னு பார்த்தா, நார்த்ல அதுக்கு மேல அவங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு அவங்க கௌதம் கம்பீர கலைக்கிறாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு போல பாலிடிக்ஸ் உள்ள பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வாலும் 100 அடிச்சிருக்காரு, ருத்ராஜும் 100 அடிச்சிருக்காரு. ஆனா இவங்க 2 பேருக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல இடமே கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல சுப்மன் கில் விட்டுருவாரு. சுப்மன் கடைசியா ஆடினா ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்ச்ல 3 மேட்ச் ஆனாரு, ஒரு மேட்ச் கூட ஒழுங்காவே பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அவரு பாத்தீங்கன்னா டீம்ல இருப்பாரு, இது எப்படின்னே தெரியல. நேற்று நிறைய சம்பவம் வந்தது. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு 75 அடிச்சாரு, விராட் கோலி ஒரு 65 அடிச்சாரு, ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு, விராட் கோலில பாத்தீங்கன்னா ஒரு நோ லுக் ஷாட் ஒன்னு அடிச்சிருப்பாரு. விராட் கோலி அடிப்பாருன்றதே பாத்தீங்கன்னா எனக்கு நேற்று தான் பார்க்கும்போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஜெய்ஸ்வால் 100 அடிச்சது, ஃபர்ஸ்ட் 100 வேற சூப்பராவே இருந்தது. நேற்று இந்தியன் டீமே பாத்தீங்கன்னா ஃபன்னா ஜாலியா இருந்தது. இந்த 2023 வேர்ல்டு கப் அப்ப எப்படி இருந்தாங்க அந்த ஃபைனலுக்கு முன்னாடி, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா இருந்தாங்க. விராட் கோலி ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லாவே இருந்துச்சு. டீம் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. உண்மையிலே சுப்மன் கில் பாத்தீங்கன்னா டீமுக்கு தேவையா? இங்க ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் பாத்தீங்கன்னா அங்க கணக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரலாமா, இல்ல சுப்மன் கில் இருந்தாதான் கரெக்டா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது இந்த கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பாத்தீங்கன்னா T20 சீரீஸ் நடக்கும்போது நம்மளுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அந்த சீரீஸும் பாத்தீங்கன்னா ஜெயிப்போமா இல்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி தோத்துருமா, அதையும் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.